பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் உதவியாளர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது குறித்த விவரங்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். நேற்றைய நாளில் மர்மமான முறையில் உயிரிழந்த வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளருடைய இறப்பு தொடர்பாக மேலும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவற்றினுடைய ஒரு தொகுப்பையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். சீட்டு பிரச்சினை காரணமாக யாழ்ப்பாணத்தில் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது குறித்த செய்திகளையும் விரிவாக பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 1ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு மே தினம், சர்வதேச தொழிலாளர் தினம். அதாவது 140வது சர்வதேச தொழிலாளர் தினம் இன்றைக்கு உலகம் முழுக்க அனைத்து தொழிலாளர்களாலையும் அனுஷ்டிக்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே தொழிலாளர்கள் தான், நாங்கள் எல்லாருமே உழைப்பாளிகள் தான். நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் இன வேறுபாடு, மத வேறுபாடு, மொழி வேறுபாடு எதுவுமே இல்லாமல் உலக மக்கள் அனைவராலையும் கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த தொழிலாளர் தினம். எனவே அனைத்து தொழிலாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று மே தினத்தை முன்னிட்டு இலங்கை முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகளால் ஏராளமான நிகழ்ச்சிகளும் பொதுக்கூட்டங்களும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமான அரசியல் கட்சிகளால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான நகரங்களில் 29 மே தின கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளும் கட்சியாகிய என்பிபி கட்சியால் தான் அதிக அளவிலான மே தின பொதுக்கூட்டங்களும் ஊர்வலங்களும் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் 2 இடங்களில் நடக்கிற நிகழ்ச்சியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கலந்து கொள்வார் என்று சொல்லி, ஒன்று கொழும்பில், மற்றது நுவரெலியாவில் 2 இடங்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இப்படியாக நாடு முழுவதும் 29 மே தின கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதான எதிர்க்கட்சியாகிய எஸ்ஜேபி கட்சியினுடைய மே தின கூட்டமும் பல இடங்களில் நடக்குது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் பல இடங்களில் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய கருப்பொருள் என்னன்னு சொன்னால், இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் உருட்டு பிரட்டு திருட்டு, உருட்டு பிரட்டு திருட்டு என்று சொல்லி அந்த தலைப்பில் இன்றைக்கு மேதின நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள். அது அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்கு அரசாங்கம் உருட்டு பிரட்டு திருட்டில் ஈடுபடுது என்று சொல்லி இந்த ஒரு தலைப்பு வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அப்படி பார்த்தா கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களுக்கு என்ன பேர் வைக்கிற ஒரு கேள்வி வரும். எனவே அதை ஒரு பக்கம் வைப்போம். எனவே இப்படியாக நாடு முழுவதும் பல்வேறு பொதுக்கூட்டங்களும் ஊர்வலங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம், அது திரைச்சேரியினுடைய ஒரு பகுதி என்று சொல்லலாம். அந்த வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளர் நேற்றைய நாளில் மர்மமான முறையில் அவருடைய குளியாப்பிட்டிய வீட்டில் அவருடைய உடல் மீட்டெடுக்கப்பட்டிருந்தது. அவர் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அவரை யாராவது கொலை செய்தார்களா போன்ற கோணங்களில் இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய பேர் ரங்க ராஜபக்ஷ. அவர் சம்பந்தமாக இன்னும் ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. என்னென்னு சொன்னால், இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் காணாமல் போறதானே ஆஸ்திரேலியா கணப்பைக்குள்ள, அது அதை முதலாக வெளியில சொன்னவரே, அதை கண்டுபிடிச்சு வெளியில சொன்னவரே இவர்தான் என்று சொல்லப்படுகிறது. எனவே வெளியில சொன்னதன் காரணமாகத்தான் அவர் கொல்லப்பட்டாரா என்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. எனவே அது சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று பாராளுமன்றத்தில் இந்த 2.5 மில்லியன் காணாமல் போனமை சம்பந்தமாக ஒரு விசாரணை ஒன்று நடந்தது. உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்துக்குள்ள பல குழுக்கள் இருக்குது. கோப் குழு இருக்குது, கோப்பா குழு இருக்குது, அதே மாதிரி நிறைய குழுக்கள் இருக்குது தானே. அதில் ஒன்று தான் COPF என்று சொல்றது, கமிட்டி ஆன் பப்ளிக் ஃபினான்ஸ். அதனுடைய சுருக்கம் தான் COPF என்று சொல்றது. அதாவது பொதுமக்களுடைய நிதி சம்பந்தமான விசாரணைகளை நடத்துறது, அதை ஒழுங்குபடுத்துறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு குழு என்று வைங்களேன். அதுக்கு பொறுப்பாக இருக்கிறதாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்க்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹர்ஷ டி சில்வா. அப்போ அவருடைய தலைமையில் நேற்று ஒரு விசாரணை ஒன்று நடந்தது. இது 2.5 மில்லியனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி. அப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு? நிதி அமைச்சிலிருந்து போய் பதில் சொல்லணும், திரைச்சேரியிலிருந்து போய் பதில் சொல்லணும். அப்போ அதுக்கு பதில் சொன்னதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நிதி அமைச்சினுடைய செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமை. அவர் முதல் போக மாட்டேன் என்று சொல்லி கடிதம் போட்டிருந்தவர். ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று போயிட்டு தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்துக்கார். என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்கார். அதில் முக்கியமான விஷயம் ஒன்று தெரிய வந்திருக்கேன்னு சொன்னால், இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் தான் அனுப்பப்பட்டது, அதுதான் ஹேக் பண்ணப்பட்டது. அது ஒரே தடவையில் நடக்கலையாம். 10 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பிரித்து தானே கட்டம் கட்டமாக அனுப்பப்பட்டது. ஆனால் அதை ஹேக் பண்ண அந்த குரூப் அந்த 10ஐயும் ஆட்டையை போட்டுக்கண்டா பாருங்களேன். அப்போ 10 டிரான்சாக்ஷனை வெவ்வேறு திகதிகளில் தனித்தனியாக அனுப்பக்குள்ள இப்போ
$2.5 மில்லியன் என்று சொன்னால் எவ்வளவு? $25 லட்சம். அந்த $25 லட்சம் வந்து ஒரே தான் அனுப்பாமல் பிரித்து அனுப்பியிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு தடவையும் அனுப்பியக்குள்ள எப்படி கண்டுபிடிக்காமல் விட்டது? அது சரியான ஆளுக்கு தான் போய் சேருதா அல்லது வேறு எங்கேயா போதான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்காமல் விட்டவேன்னு தெரியல. அதுவும் போன வருஷம் நவம்பர் மாதத்தில் ஆரம்பித்து கட்டமாக அனுப்பி இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் அனுப்பியிருக்கிறோம் வச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பியக்குள்ள என்ன தெரியாமல் போகணுன்னு தெரியல. அது அடுத்த மர்மம். இது நேற்றைய விசாரணைகளில் தெரிய வந்திருக்குது. எனவே இந்த பிரச்சனை ஒரு கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக தான் போகும் போறதுக்கு. இதில் நிறைய பேர் தலைகள் உருளும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவருடைய 2 உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்க உதவியாளர்களாக இருந்தார்கள் என்றதான் இங்கே இருக்கக்கூடிய அதிர்ச்சியான செய்தி. அதாவது பிள்ளையான் நிறைய பொறுப்புகள் இருந்தவர் தானே. அப்போ அந்த பொறுப்புகள் இருக்கைக்குள்ள அவருடைய உதவியாளர்களாக இருந்த அவர்கள் தானா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி கிடையாது. பிள்ளையான் வதை முகாம் நடத்தியக்குள்ள அப்போ அதாவது ட்ரிப்போலி பிளாட்டூன் என்று சொல்லி ஒரு அமைப்பு வச்சிருந்தவர் தானே. அதை வச்சு தானே நிறைய வேலைகள் எல்லாம் செய்தது, நிறைய பேரை கடத்தினது, நிறைய பிரச்சனைகள் எல்லாம். அப்போ அப்படி வச்சு நடத்தியக்குள்ள அதில் ஒரு வதை முகாம் ஒன்று நடத்தினவராம். அந்த வதை முகாமில் உதவியாளர்களாக இருந்த 2 பேர் தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிரான் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட அவர்களுடைய பேர் விவரங்கள் வெளியாகல. ஆனால் ஒரு ஆளுக்கு 54 வயது என்றும் மற்றவருக்கு 52 வயது என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. இவர்கள் 2 பேரும் குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு தற்பொழுது 72 மணி நேரம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சீட்டு பிரச்சனை காரணமாக ஒரு நபர் கடத்தப்பட்டு அவர் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு இப்போ அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டு வரார். இப்படியான ஒரு சம்பவம் யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் நேற்று 30ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் உடுவில் பகுதியில் இருக்கக்கூடிய நாகம்பாள் கோவில் என்று சொல்லி ஒரு கோயில் ஒன்று இருக்கா. அதுக்கு பக்கத்தில் வசிக்கக்கூடிய ஒரு பெண் அவள் தான் அந்த சீட்டு பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறா. அப்போ அவாட்ட நிறைய பேர் ஜாயின் பண்ணி சீட்டு கட்டி கொண்டு வந்திருப்பினும் போலடாக்கு. அப்படி இருக்கும்போது உடுவில் பகுதியைச் சேர்ந்த ஆலடி பகுதியைச் சேர்ந்த ஒரு ஆளுக்கு சீட்டு விழுந்ததாம். அப்போ அவருக்கு சீட்டு விழுந்தா என்ன செய்யணும்? சீட்டுக்கு பொறுப்பு இந்த பெண் தானே. அப்போ அவள் எல்லார்ட்டையும் காசு கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட கொண்டே காசை கொடுக்கணும். ஆனால் காசு கொடுக்க லேட் ஆகிட்டான். அதாவது உரிய திகதி கொடுக்கல போலடாக்கு. அப்படி இருக்கும்போது அந்த சீட்டு பிடிக்கிற அந்த பெண் இருக்கிறா தானே, அந்த பெண்ணினுடைய கணவரை நேற்று திடீரென்று ஒரு குழு கடத்தி கொண்டு போயிட்டு அவர் மேலே சரமாரியாக தாக்குதல் நடத்தி போட்டு அவரை தூக்கி ஒரு இடத்துல போட்டுட்டு விட்டுட்டு ஓடிட்டார்கள். ஓடி பிறகு அவர் பொதுமக்களால் மீட்கப்பட்டு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரார். இதுக்கிடையில் அந்த தாக்குதல் நடத்தின குழு இருக்குதானே, அந்த குழுவை போலீஸ் கண்டுட்டுதான், சுன்னாகம் பகுதி போலீஸ் கண்டுட்டுதான் பின்னாலேயே துரத்தி கொண்டு போயிட்டு அவர்கள் எல்லோருமே கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே எங்களுடைய ஆக்கள் மத்தியில் இந்த சீட்டு பிரச்சனைன்றது ஒரு பிரச்சனை தான். கனகாலமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டு தான் மாறோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சீட்டு பிடிக்கிறதால நன்மைகளும் இருக்குது, ஆனால் இப்படியான விளைவுகளும் இருக்குது. தானே. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இன்றைய மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம். இது அன்று இன்று என்று சொல்லி 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் அன்று பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண தொழிலாளியினுடைய தோளில் ஒரு முதலாளி ஏறி இருந்து கொண்டு போகிறார். அதாவது அவரை பார்க்கவே தெரியுது பெரிய முதலாளி என்று சொல்லி. எனவே அவர் இவற்றை தொழிலாளி இந்த முதுகில் ஏறி இருந்து தோளில் ஏறி இருந்து கொண்டு சவாரி செய்து கொண்டு போகிறார். அந்த தொழிலாளி அழுவாரை போல கஷ்டப்பட்டு கொண்டு வர சுமந்து கொண்டு போகிறார். அது அன்று. அதுக்கு பிறகு இன்று பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த தொழிலாளி நல்ல வடிவாக சந்தோஷமாக துள்ளி குதிக்கிறார். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். இன்றைக்கு ஒரு நாளைக்கு தான் அந்த சந்தோஷம் நீடிக்கும். பிறகு நாளைக்கு 2ஆம் தேதியிலேருந்து மறுபடியும் காவ வேண்டி வரும். எனவே இப்படியான ஒரு கருத்தோவியம் ஒன்று வரையப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.